புருஷனை கொலை பண்ணியா? உண்மையிலேயே என் புருஷன் இறந்துட்டாரா? இல்ல ரூபா, உன் புருஷன் சாகல. அப்ப என் புருஷன்? உன் புருஷன் கொலைகாரன் இல்ல. என்ன சொல்ற? இப்ப நான் சொல்றது கேட்டு யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டாம். முத்துவும் நான் தான், வீராவும் நான் தான். அப்போ இத்தனை நாள் எங்க 2 பேரையும் நீங்க ஏமாத்திட்டு இருந்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேவி. நான் பாட்டு போட்டியில பரிசு வாங்கி எங்க அம்மா கடனை தீர்த்து உன்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லத்தான் உன்னை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்போதான் நீயும் அப்பாவும் வெள்ளத்துல சிக்கி இறந்து போயிட்டதாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மனசுடைஞ்சு எப்பவும் உன் நினைப்பில இருந்தேன். அந்த சமயத்துல தான் அம்மா எனக்கு ஆறுதல் சொல்லி பட்டணத்தை கூட்டிட்டு வந்தாங்க. பட்டணத்துல ரூபாவோட அன்பாலையும் உங்க அப்பாவோட ஆதரவாலையும் பெரிய பாடக நானு. ஆனா ரூபா எனக்கே தெரியாம என்னை காதலிச்சிருக்கா. என்னையே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு பிடிவாதமா இருந்தா. அந்த சமயத்துல அம்மா இறந்து போன தேவி நினைச்சுட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கிக்காத, நீ ரூபாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. தேவி, உனக்கே தெரியும் நான் என்னைக்குமே என் அம்மா பேச்சு மீறினதில்லை. நான் ரூபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன் நினைப்பு என் மனசு விட்டு போகல. அந்த ரூபாவோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவளோட மனசார வாழ ஆரம்பிச்சேன். சரியான நேரம் பார்த்து உங்க 2 பேர்கிட்ட உண்மையா சொல்லிடலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ளே என் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு யாரோ என் மேல இந்த மாதிரி படிய சுமத்திருக்காங்க. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உழந்திருக்கேன்னு சொன்னா அதுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் தேவி வேற இல்லை, ரூபா வேற இல்லை. உங்க 2 பேரையும் நான் மனசார விரும்புறேன். நீங்க வேணா 2 பேரையும் மனசால ஏத்துக்கலாம், ஆனா என்னால முடியாது. ஒரு பொண்ணு உலகத்துல எதை வேணாலும் பங்கு போட்டுக்குவா, ஆனா தம் புருஷனை மட்டும் பங்கு போட்டுக்க விரும்ப மாட்டா. நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவி வேணுமா, நான் வேணுமா? உங்க வாழ்க்கையில வந்து உங்க மனசுல முதல்ல இடம் பிடிச்சவன் நான், அதுக்கப்புறம் தான் ரூபா. தேவி வேணா உங்க வாழ்க்கையில முதல்ல இடம் பிடிச்சிருக்கலாம், ஆனா முறைப்படி கல்யாணம் பண்ணி உங்க மனைவி ஆனது நான். எனக்கு அப்புறம் தான் தேவி. முறைப்படி வேணா கல்யாணம் ஆயிருக்கலாம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்ப மனசை பரிமாறிண்டாங்களோ அப்பவே அவ கல்யாணம் பண்ணிட்ட மாதிரிதான். நீங்க எப்ப உங்க மனசை என்கிட்ட பறி கொடுத்தேளோ அப்பவே நீங்க எனக்கு புருஷன் ஆயிட்டேள், நான் உங்களுக்கு மனைவி ஆயிட்டேன். சொல்லு, தேவி ரூபா 2 பேரும் எங்க? சொல்லு. ஹரிச்சந்திர என் பேரு. நான் ஏன் உன்னை இங்க வர வச்சேன் தெரியுமா? நான் கேள்விப்பட்டேன் உன் வாழ்க்கை இந்த மேடையில தான் ஆரம்பிச்சது. இதே மேடையில உன் வாழ்க்கையை நான் முடிக்க போறேன். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு?
வீரா என் பேரு. வெல்டன் வீரா, வெல்டன். எல்லாம் உங்க ஒத்துழைப்பு தான் சார். சும்மா சொல்லக்கூடாது. வீரா, வீராதா. தேங்க்யூ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.
வாங்க, ஆத்துக்கு போலாம். வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ரெண்டு பேரோட வீடுமே என் பிள்ளைக்கு வேண்டாம். போதும், அவ அவஸ்தைப்பட்டதெல்லாம் போதும். அவ ரத்தத்தை சிந்தி உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி இருக்கிறா. அந்த ரத்தத்தை துடைக்கிறதுக்கு கூட உங்க ரெண்டு பேருக்குள்ளார போட்டி பொறாமை. இப்படி இருந்தா அவ எப்படி உங்களோட நிம்மதியா வாழ முடியும்? இத பாருங்க, என் புள்ள உங்க ரெண்டு பேரையும் மனசார ஏத்துக்கிட்டான். அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா அவனை மனசார ஏத்துக்கிட்டாதான் நீங்க அவனோட வாழ முடியும். என்ன சொல்றீங்க? முத்து, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம். இந்த பணம் வேண்டாம், புகழ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நாம ஊர்ல இருந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி திரும்பி போயிடுவோம். பாப்பா போலாம். என்னங்க இது?